ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு மசாலா தாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன க்யூப் சைஸாகவும் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ஆஃப் குக் வர வரைக்கும் மட்டும் நம்ம உருளைக்கிழங்கை குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆஃப் குக் ஆனதும் நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் தக்காளியும் சேர்த்துருக்கிறேன். நல்லா சாப் பண்ணி போட்டுடுங்க. இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கொஞ்சமாக நம்ம லைட்டாக தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மசாலாலேருந்து ஆயில் பிரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், மசாலாலேருந்து ஆயில் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா உருளைக்கிழங்குலையும் மசாலா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். இது இன்னும் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா கிளறி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் போன வீடியோவில் நாங்கள் வந்து தேங்காய் பால் சாதம் செஞ்சோம் இல்லைங்களா, அப்போ நான் உருளைக்கிழங்கு அடுத்த வீடியோவில் வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த உருளைக்கிழங்கு வீடியோ தாங்க இது. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.